எப்ப என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போற? உன் ஹஸ்பண்ட எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போற? அத முதல்ல சொல்லு. உன்கிட்ட மாட்டிக்கிட்ட மனுஷனை நான் பார்த்தே ஆகணும். ஏய் ஆனந்தி, உன்கிட்ட தாண்டி பேசுறேன். என்னடி யோசனை? இதுல முடிவெடுத்து நீங்க இறங்கலைன்னா நான் நேரம் களத்துல இறங்கிடுவேன். நான் இறங்கினேன்னா இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. ராமசாமி, நான் தான் வீரமணி பேசுறேன். ஆமா, சந்தோஷமான விஷயம்தான். அதான்ப்பா பையனுக்கு கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்துல. ஜெயில தான் இருக்கான். ஜெயில இருந்தா அப்படியே ஜெயில இருந்துட போறானா? வரமாட்டானா? ஒரு வாரத்துல வந்துருவான். வந்த உடனே கல்யாணம். ஆமா, என்ன ஏது வருங்கிறது அப்புறம் சொல்றேன். கிராண்டா நடத்த போறான் கல்யாணத்தை. ஆமா, ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி அப்படித்தான் நடத்த போறான் கல்யாணத்தை. அப்படிதான் குடும்பத்தோட வந்துடணும். பாத்துக்கோ, மறந்துடாத. சரியா? வந்துரு, குடும்பத்தோட வந்துரு. ஆமா, சரி வைக்கிறேன். ஏண்டா, இந்த கோயம்புத்தூர்ல இருக்கானே எஸ்கே சில்க்ஸ் சுப்பிரமணியன், அவனுக்கு போன போடுறான். அப்பா பரந்தாம வெளியில வந்துட்டுமே. எல்லாம் போட்டடா, விளக்கண்ண மாதிரி பேசி எப்ப பார்த்தாலும் வெளியே வரட்டும் பேசிட்டு இருக்க. வெளியே வரவன் எங்க போக போறான்? இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லையா அவன் வரமாட்டான்னு? நம்பிக்கை எல்லாம் இருக்குப்பா. ஆனா என்ன ஆனா? நீ கூட சேர்ந்துட்டு பேசுற அவன் கூட. அவன் தான் விளக்கண்ணா, நீ அப்படித்தான் இருக்க. வருவான், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன், பாத்துக்கோ. என் பையன் ஒரு வாரத்துல வெளியே வந்துருவான். வந்த அன்னைக்கே கல்யாணம். ஆமா, நடக்குது. இனிமே இந்த மாதிரிலாம் பேசிட்டு கூடாது, பாத்துக்கோ. ஏங்க, இப்படி எல்லாருக்கும் போன போட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்புறம் பறந்தாம வெளியில வரலன்னா எல்லாரும் முன்னாடியே நம்ம என்னப்பா போடணும் பேசலையா பாரு. இப்படிதான் பேசுறான் கோயில்ல. வெளியே வரமாட்டான். வாய் சும்மா இருக்க மாட்டா, வாய வச்சுட்டு. இப்படிதான் அன்னைக்கு வச்சிருந்து கோயில ஆரம்பிச்சா. என்னத்தையா பேசுறாங்க, அந்த கீதா போட ஓடிட போகுதுன்னா அப்ப ஆரம்பிச்சது எல்லாமே தப்பு. எல்லாம் தப்பு. கல்யாணம் நடந்துச்சா கடைசியா எல்லா பேரும் வந்து மொத்தமா என் பையனை அள்ளிட்டு போயிட்டானுங்க. அவனு உள்ள போயிட்டான், பாவம். அவசரமா பேசுறது விளக்கண்ணையா. வருவான் பறந்தாம, எங்கடி போயிட போறான் அவன்? போயிடுவானா அவன்? நான் போயிடுவானா? வந்துருவான். வந்த அன்னைக்கே கல்யாணம் நடக்கும். அதை விட்டு ஏதாவது அவசரமா பேசிட்டு இருந்த இனிமேலு அப்படியே ஒண்ணு போடுவோம். பாத்து இதுச்சே அந்த கீதா என்னதான் நான் எங்கதான் போய் தொலைஞ்சாலாம்? என்ன சொல்றான் அந்த திட்டுப்பேன் சுரேஷ்? மொல்ல மாறிப்பேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்றான்ப்பா. தெரியல, சும்மா விளையாட்டு காமிக்கிறானுங்க நம்ம கிட்ட. என்ன பெருசா ஃபாரின் காப்பி இருக்க போறா? அவ இங்கதான்டா எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு நம்மகிட்ட விளையாட்டு காமிக்கிறானுங்க அந்த பயலுங்க. இதெல்லாம் சரியே வராது. இந்த பாரா, அந்த சுரேஷ் பயல கூட்டு தனியா சுழுக்க எடுக்கணும் அந்த பயல. எதுக்குப்பா இதெல்லாம்? டேய் சும்மா இருந்தோலமா, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா ஒண்ணும் நடக்காது, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய் வீரசேனா, இந்த பாரு, சுரேஷா வர சொல்லி அவனை 4 மிதி, நல்லா மிதி, அவளை மிதிச்சு தோலா அந்த பயல. அப்படிதான் வரும். இந்த இப்ப கூட எல்லாமே செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாம அனுப்பான் பாரு அந்த மொல்ல மாதிரி பையன். அந்த பையன் அவன் அப்பன் தங்கவேலு, அவனையும் மிதிச்சு தொலை. உண்மை தானா வெளியே வரும். கக்கி தொலைவானுங்க அவனுங்க. இல்லாட்டினா இது சரியே வராது. சரிப்பா. என்ன தலை இழுக்கிற? செய்யற இப்ப உடனே செய்யற. நீ சரிப்பட்டு வர மாட்டா. நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ போன போட்டு மாறி உடனே வர. அவன் வந்தாதான் சரியா வரும். நீ அவன்கிட்ட ஆளை காமி. அவன் பாத்துக்கிடுவான், எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிடுவான். என்னங்க இதெல்லாம் வேண்டாங்க. போ உள்ள. வேண்டாம், ஆளப்பா. எதுக்குப்பா அவசரப்பட்டு இருக்கீங்க? நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஏமா ஏன் எல்லாம் இப்படி பாய்ந்து செத்து தொலைறீங்க? மாறி பெரிய கை பாத்துக்க, பெரிய பார்ட்டி. எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஒதுக்கிடுவான். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது நல்லா புரிஞ்சுக்காம போல. ஆமா சரி, நீ வளர்ந்துட்ட என்னன்னு கேளு. அவன் மாம என்ன முடிவு பண்ணிருக்கான், என்ன நினைச்சிட்டு இருக்கான், என்ன இலவுன்னு எனக்கு தெரியணும். சொல்ல அவள. இல்ல வேணா வளமதிக்கு போன் போட்டு வர சொல்லு. இப்பவே வர சொல்ல அவள. போய் அவளை வர சொல்லு. ஆமா
எனக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும். ஆமா, எனக்கு இது கௌரவ பிரச்சனை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பையன் வருவான் 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 வருவான். இந்த கல்யாணம் நடக்கும். ஏய் கோகிலா, எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சுடி உன்னை பார்த்து. சூப்பரா இருக்கேன்டி. நீ எங்க இருக்க? எப்படி இருக்க? ஆளை பார்க்கவே முடியல. கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதே ஊர் தானே இல்ல வேற ஊரா? என்னடி பண்ற? இதே ஊர் தான் கோகிலா. ஆனா வீட்ல நான் சும்மா தான் இருக்கேன். அடி பாவி, இதே ஊர்ல தான் இருக்கேன்னு சொல்ற. கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. இல்ல கோகிலா, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் அவசர அவசரமா பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. அதான்டி யாரையும் கூப்பிட முடியல. ஓகே ஓகே விடு. அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? எங்கயாவது ஒர்க் பண்றாரா இல்ல பிசினஸ் பண்றாரா? ஏன் ஆனந்தி, உன்னதான் கேக்குறேன். ஆளே மாறிட்டடி நீ. ஸ்கூல்ல எப்படி வாய் அடிப்ப, இப்ப பாரு உன்கிட்ட எதை கேட்டாலும் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்ற. ஓகே, எப்ப என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போற? உன் ஹஸ்பண்டை எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போற? அத முதல்ல சொல்லு. உன்கிட்ட மாட்டிக்கிட்ட மனுஷனை நான் பார்த்தே ஆகணும். ஏய் ஆனந்தி, உன்கிட்ட தாண்டி பேசுறேன். என்னடி யோசனை? ஆனந்தி, என்னடி ஆச்சு? எனி ப்ராப்ளம்? இப்போ என் புருஷனை அறிமுகப்படுத்தி வைக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்ன ஆனந்தி சொல்ற? So sorry ஆனந்தி, உனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியாது. கேட்கவே கஷ்டமா இருக்கு. நிறைய விஷயங்கள் இப்போதான் எனக்கு புரியுது கோகிலா. படிக்கும்போது
படிப்பு மேல பெருசா ஆர்வமே இல்ல. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா நானும் உன்ன மாதிரியே நல்லா படிச்சிருந்தா, இல்ல எங்க அம்மா அப்பாவுக்கு வசதி இருந்து என்ன படிக்க வச்சிருந்தா என் வாழ்க்கையே வேற மாதிரி மாறி இருக்கும்ல. இப்படி எல்லாம் கஷ்டப்படாம உன்ன மாதிரி சுதந்திரமா சந்தோஷமா இருந்திருப்ப. ஆனா இப்ப பாரு, எதையும் செய்ய முடியாம சொல்லவும் முடியாம ரெண்டும் கெட்ட நிலைமையில மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு என்னவோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது கோகிலா. ஆனந்தி, உன் நிலைமை புரியுது. நீ இப்படியே வருத்தப்பட்டு இருக்கிறதுனால நடந்தது இல்லாம போயிட போறது இல்லையே. நீ கான்பிடென்டா இருக்கணும், தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இல்ல கோகிலா, அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு குழந்தை இருக்கு. அவன் பேர்ல அவங்க வீட்டுல சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியே அவனை பாத்துக்கிட்டு நல்லபடியா வளர்த்துட்டு வாழ்க்கை அப்படியே போயிடும். இங்க பாரு ஆனந்தி, அவங்க 1000 செய்யலாம். லைஃப்ல உனக்குன்னு ஒரு பிடிப்பு வேணும்ல, அப்பதான் உனக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். நீ வாழ்க்கையில முன்னேறணும், சாதிக்கணும்டி. என்ன, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆக்சுவலி நானும் இப்படிதான். காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு லைஃப்ல என்ன செய்யறதுன்னு புரியாம பெரிய ஐடியா எல்லாமே சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நான் தமிழரசனை மீட் பண்ணேன். such a wonderful human being. அவர் இங்க பெண்களுக்காக ஒரு அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் தான் எனக்கு அட்வைஸ் கொடுத்து இத படிங்க அதை செய்யுங்கன்னு ஐடியா கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணாரு. நீ என்ன பண்ற, வர சாட்டர்டே அந்த அமைப்புடைய மீட்டிங்க்கு நீ வர. அப்ப உனக்கு எல்லாமே புரியும். ஓகே? நாங்க வந்து என்ன பண்றது? முதல்ல இந்த ஆட்டிடியூட மாத்து. உன்ன மாதிரி லைஃப்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற பொண்ணுக்கும் கணவனை இழந்த பெண்களுக்கும் அந்த அமைப்பு சார்பில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கி தராங்க. வேலையா? அதெல்லாம் வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஹே லூசு, உனக்கு காசுக்காக வேலைக்கு போக சொல்லல. வேலைக்கு போனா நிறைய விஷயங்கள் தெரிய வரும், நிறைய கத்துக்கலாம்டி. உனக்கே உன் மேல நம்பிக்கை வரும். ஏன் லைஃபே வேற மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கடி. ஹே நான் சொல்றேன்ல, ஒரே ஒரு தடவை மீட்டிங்க்கு வந்து பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணு. உன்னை யாருமே கம்பல் பண்ண போறது கிடையாது. இரு ஒரு நிமிஷம். இந்தாடி, இந்த கார்டை வச்சுக்கோ. சரி ஓகே, உன் நம்பர் சொல்லு. 8939146200. ஓகேடி, நான் கால் பண்றேன் உனக்கு. எங்க மீட்டிங் எப்போ வரணும்னு நான் சொல்றேன். கட்டாயமா வரணும்னு. குட். சரி வாய், அப்படியே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல கோகிலா, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன், நீ கிளம்பு. சரி ஓகேடி, போயிட்டு வரேன்னு. சரி. உடல் வலியும் இந்த மனவலியும் நம் பெண்களின் சீதனமா, கடலலை போல் தினம் திரும்பி வரும், இது நாளைக்கு முடிந்திடுமா? ஆட வரும் அவர் கூட வரும், அந்த சொந்தங்கள் தனிரகமா, ஆடுவதும் பெண்ணை அடக்குவதும் அவர் சீட்டைகள் ஓய்ந்திடுமா? சரவிளக்கு போல ஒரு பாவை சீராக ஒளிரட்டுமே, கொடுமை என்றால் மடமை எல்லாம்.
என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, திடீர்னு வர சொன்னதும் எனக்கு ஒன்றும் புரியல. உங்க அப்பா கிட்ட என்ன சொல்றது? அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. நீ போய் உட்காரு, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். அப்பா, ஆ வளர்மதி வந்திருக்கா. வந்துட்டாளா? சரி வா. வளர்மதி வந்துட்டாளா? ஆ என்ன? ஆ என்னம்மா? ஆ சரி, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எங்க கீதா எங்க இருக்கா? தேடி பார்த்துட்டோம், அவ எங்க இருக்கானே தெரியல. இந்த கதையெல்லாம் இங்க விடாத. இந்த கதைய நீ வாசல்ல செருப்பை கட்டி விட்டு வர்ற பாரு, அதே மாதிரி அங்கேயே கழட்டி விட்டுட்டு வந்துடணும். புரியுதா? அவ எங்க இருக்கான்னு ஓ மாமனுக்கு நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், இல்ல உன் அத்தைக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல அந்த தெண்டப்ப சுரேஷுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா உன் மாமனுக்கு நல்லா தெரியும். என்னைக்கு அந்த கோயில வச்சு நெஞ்ச நிமித்தி நல்ல தைரியமா நான் தான்டா ஓட விட்டேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னானோ, அப்போ அந்த பையதான் அவளை எங்கேயாவது ஓட விட்டு வச்சிருப்பா. காலேஜ்ல வந்து பரிச்சை எழுத சொல்றான், வைக்கிறான், சொல்றான்ல, அப்போ அவ இருக்கிற இடம் மட்டும் தெரியாம வருமா உங்களுக்கெல்லாம்? இதெல்லாம் சரியா வராது என்கிட்ட. என் சேட்டையை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் அதை உங்ககிட்ட காமிச்சது இல்ல. எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க பவர் என்னன்னு தெரியுமா? நான் என்ன என் பசங்களை நம்பி இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்ல. என் முன்னாடி 1000 பேர் இருக்கானுங்க. குறை கொடுத்தா போதும், தலையை எடுத்து கையில கொடுத்து போயிட்டே இருப்பானுங்க. இல்லங்க, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். நீங்க தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க, வேற என்னத்த பண்ண போறீங்க? இதெல்லாம் பேசாத. ஒரு வாரத்துல என் பையன் வெளியே வருவான். வந்தா நேரம் மண்டபத்துக்கு வருவான், தாலியை கட்டுறான். அப்பா கீதா அங்க இருக்கணும். புரியுதா? எங்க கீதா? ஐயோ, சத்தியமா அவ எங்க இருக்கானே எங்களுக்கு தெரியல. சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காத. காலேஜ் வர்றா போறாள்ல, அப்பா அவ எங்க இருக்க முடியும்? அங்கதான் இருக்க முடியும், அங்க பக்கத்துல தான் இருப்பா. ஒண்ணு ஹாஸ்டல்ல இருப்பா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல யார் வீட்லயாவது இருப்பா, இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா சென்னையில அங்க இருப்பா. வேற எங்க போயிட போறா? வேற என்ன இடம் இருக்கு உன் மாமனுக்கு பெருசா? இருக்கிறதுக்கு என்ன இளவு இருக்கு? இந்த பாரு, இதுல முடிவெடுத்து நீங்க இறங்கலைன்னா நான் நேரம் களத்துல இறங்கிடுவேன். நான் இறங்கினேன்னா இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. ஓ மாமா, உன் அத்தை சுரேஷ் எவனும் வர முடியாது, பாத்துக்கோ. இல்லங்க, நாங்க என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது? 3 பேர் இருக்கீங்கல்ல, பிடிச்சு வைக்க வேண்டியானா அவளை? இல்லாட்டினா விட்டுடு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அவளுக்கு அப்பந்தான சப்போர்ட். அவனை தூக்கிட்டா தானா வந்து விழுவாள அவ. அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. என்னை பத்தி தெரியுமா உனக்கு? என் மூத்த பையன் சடகோபனை கொண்டானே அந்த பாண்டியன், அவனை என் பக்கம் இழுத்து வச்சு பொய் சாட்சி சொல்ற வரைக்கும் அவனை கூடவே வச்சிருந்து சிவஞான சண்முகத்துக்கு எதிராக பொய் சாட்சி சொன்ன உடனே போட்டு தள்ளிட்டான் அந்த பையனை.